வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் உங்க எல்லாருக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் டெக் ஆழ்ந்த அலசருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. நீங்க யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி இல்ல ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இப்படி எந்த தேர்வுக்கு படிச்சாலும் சரி, உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு செஷன் தான் இது. ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நாம மார்ச் 8 மற்றும் 9, 2026க்கான தகவல்களை தான் ரொம்ப டீப்பா அலசப் போறோம். எந்த டாபிக்கும் மிஸ் ஆகாது. எக்ஸாக்ட்லி. வழக்கமான ரொம்ப நீளமான அறிமுகங்கள் எதுவும் நமக்கு வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், உடனுக்குடன் தேர்வு தகவல்களை பெற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம டெலகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி இப்போதே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது GMSWATAT போர்ட்டல் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட். இதோட 7th ஆனிவர்சரி இப்போ நடந்திருக்கு. அதாவது 19th Feb 2019 அன்னைக்கு லான்ச் பண்ணாங்க. இதுல உமன் ஆண்டர்பிரனர்ஸ் மற்றும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இதுல நீங்க எண்களை ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கணும். உமன் ஆண்டர்பிரினர்ஸோட ஆர்டர் வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜம்ப் ஆயிருக்கு. அதாவது 83,323 crores ரீச் பண்ணிருக்கு. வாவ், 83,000க்கு மேல. ஆமா, மொத்த ஆர்டர்கள் 44,48,894 ஆர்டர்ஸ். அதே போல ஸ்டார்ட் அப்ஸ் ஆர்டர் வேல்யூ 54,005.8 crore-ஆக அதிகரிச்சிருக்கு. இந்த ரெண்டு நம்பர்ஸும் எக்ஸாம்ல அப்படியே ஆப்ஷன்ஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. இந்த 83,323 crores மற்றும் 54,005.8 crores ரெண்டையுமே ஆஸ்பிரன்ஸ் மைண்ட்ல பதிய வச்சுக்கணும். இப்போ இதோட தொடர்ச்சியா நம்ம இந்தியன் கல்ச்சர் போர்ட்டல், அதாவது ICP வெர்ஷன் 2.0 பத்தி பார்க்கலாம். கல்ச்சரல் செக்ரட்டரி விவேக் அகர்வால் இதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. கரெக்ட். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பார்த்தி AI அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. இது பாஷினியால் இயங்கக்கூடிய ஒரு சாட்பாட். ஓ, அந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் டூல். ஆமாமா, அதேதான். இது மூலமா 22 மொழிகள்ல நீங்க தகவல்களை பெற முடியும். அது மட்டும் இல்லாம இதுல 3D 360 டூர்ஸ் அம்சங்களும் சேர்த்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான டெக் அப்டேட் இது. சரி, இப்போ அப்படியே கொஞ்சம் என்விரான்மெண்ட், எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி செக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். 7th நேஷனல் பயோடைவர்சிட்டி ரிப்போர்ட், அதாவது NR7 சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த குன்மிங் மான்ட்ரியால் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க், சுருக்கமா KMGBF இலக்கான 30% ப்ரொடெக்டட் ஏரியாஸை பத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. நிலம் மற்றும் கடல் பகுதிகளில் 30% ப்ரொடெக்டட் ஏரியாவா மாத்தணுங்கிறதா அந்த இலக்கு. ஆனா தேர்வாளர்களுக்கு இதுல ஒரு முக்கியமான எக்ஸாம் ட்ராப் இருக்கு. எக்ஸாம் ட்ராப்? அதன ட்ராப்பு? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய இடமாச்சு. கண்டிப்பா. MNRA இப்போ கிரீன் ஃபியூல் எமிஷன் லிமிட்ஸை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல எண்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கும். கிரீன் அமோனியாக்கான லிமிட் less than 0.38 kilogram CO2 EQ/kg. ஓகே, அமோனியாக்கு 0.38. ஆமா, ஆனா கிரீன் மெத்தனாலுக்கு less than 0.44 kilogram CO2 EQ/kg. இந்த 0.38 and 0.44 ரெண்டையும் மாத்தி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சோ ரொம்ப கிளியரா படிச்சுக்கணும். நல்ல வார்னிங் இது. அப்படியே எனர்ஜி பத்தி பேசும்போது இந்தியாவோட முதல் இன்டகிரேட்டட் OTC பிளான்ட் பத்தியும் சொல்லிடலாம். இது லட்சத்தீவுல இருக்கிற கவரக்கியில அமைக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். இந்த OTC பிளான்ட்டை MOES மற்றும் NIOT அமைப்புகள் சேர்ந்து தான் நிர்வகிக்கிறாங்க. இது கடலோட தட்பவெப்ப நிலையை பயன்படுத்தி எனர்ஜி உருவாக்குற ஒரு சூப்பரான டெக்னாலஜி. அருமை. இப்போ எனர்ஜிலேருந்து நேரா பேங்கிங் செக்டார் போயிடலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ்ல ஒரு பெரிய நியூஸ் இருக்கு. RBI டிஜிட்டல் பேங்கிங் செக்யூரிட்டி ரூல்ஸ் வர்ற 1 July 2026 முதல் அமலுக்கு வரப்போகுது. ஆமா, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ற எல்லாருக்கும் இது ரொம்ப முக்கியம். இதுல ரூல் என்னன்னா, எலக்ட்ரானிக் பரிவர்த்தனைகள் 500 ரூபாய்க்கு மேல நடந்தா கட்டாயமா SMS அலர்ட் வரணும். அது ரொம்ப அவசியமான ஒன்று தான். ஏன்னா இப்பெல்லாம் ஃப்ராட் ரொம்ப நடக்குது. ஒருவேளை நம்ம தப்பு இல்லாம மோசடி நடந்தா என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா? இருக்கு. அதுதான் ஃப்ராட் காம்பன்சேஷன் ஃப்ரேம்வொர்க். அதாவது போனஃபைட் கம்ப்ளைண்ட்ஸா இருந்தா 50,000 ரூபாய் வரையான மோசடிகளுக்கு 85% இழப்பீடு கிடைக்கும். ஆனா இதுல மேக்ஸ் பே அவுட் 25,000 தான். ஓகே, மேக்ஸ் பே அவுட் 25,000. ஆனா இந்த காசை யார் கொடுப்பா? பேங்க் கொடுக்குமா இல்ல RBI-யா? இதோட ஃபண்டிங் ஸ்பிளிட் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த இழப்பீட்டு தொகையில 65% RBI கொடுத்துடும். வாவ், 65% RBI-யா? ஆமா. மீதி இருக்கிறதுல 15% கஸ்டமர் லயபிலிட்டி, 10% பெனிஃபிஷியரி பேங்க், அப்புறம் இன்னொரு 10% கஸ்டமர்ஸ் பேங்க். இதுதான் அந்த ஃபண்டிங் ஸ்பிளிட். 65-15-10-10. கிளியர். இது எல்லா பேங்க்கும் பொருந்துமா? இல்ல, அதுதான் ட்விஸ்ட். சில வங்கிகளுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது எக்ஸ்க்ளூடட் பேங்க்ஸ்.
எதெல்லாம்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ், பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் மற்றும் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ். எக்ஸாம்ல எந்த பேங்க் எக்ஸ்க்ளூடட்னு கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. எக்ஸலண்ட் அனாலிசிஸ். சரி, இப்போ எக்கானமி அண்ட் ரேங்கிங்ஸ்க்கு வரலாம். ஹுரூன் ரிச் லிஸ்ட் 2026 வந்தாச்சு. இந்தியாவோட பில்லியனர் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு? அதே பழைய ஆட்கள் தானா? ஆமா, ஆட்கள் அவங்க தான், ஆனா சொத்து மதிப்பு மாறிடுச்சு. அம்பானி 9.8 சொத்து மதிப்போட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. அதானி 7.5 அப்புறம் நாடார் 3.2. குளோபல் ரேங்க் எப்படி இருக்கு? குளோபல் ரேங்க் இந்தியா தேர்ட் பிளேஸ்ல இருக்கு, யுஎஸ் மற்றும் சைனாவுக்கு அப்புறம். துறை வாரியா பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் துறை ரொம்ப முன்னிலையில இருக்கு, +53. நகரங்கள்ல எதுவும் பெரிய மாற்றம் இருக்கா? இருக்கு. நியூயார்க், ஷாங்காய் ஃபர்ஸ்ட் 2 இடங்கள்ல இருக்கு. ஆனா 3வது இடத்துல இருக்கிற ஷென்சன் நகரம் இப்ப மும்பைய முந்திடுச்சு. இது ஒரு பெரிய ஷிஃப்ட். ஓ, ஷென்சன் மும்பையை ஓவர்டேக் பண்ணிடுச்சா? அப்புறம் இதுல ரொம்ப இளம் வயது கோடீஸ்வரர் ரிதேஷ் அகர்வால், அவருக்கு இப்போ 32 இயர்ஸ் ஆகுது. அதே போல அதிகமா சொத்து மதிப்பு ஈட்டியவர், அதாவது மேக்ஸ் வெல்த் கெயின் பண்ணது சைரஸ் எஸ் பூனாவாலா, +0.91. இதையும் நம்ம ஆஸ்பிரன்ஸ் நோட் பண்ணிக்கணும். கண்டிப்பா. சரி, இப்போ ஸ்டேட் பட்ஜெட்ஸ் அண்ட் நேஷனல் பாலிசிக்கு போலாம். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட், கர்நாடகா FY27 பட்ஜெட். இதோட மொத்த மதிப்பு 4,48,400 கோடி. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த சோஷியல் மீடியா பேன் தான். அதாவது 16 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கான சமூக வலைத்தள தடை. சோஷியல் மீடியா பேன் ஃபார் சில்ட்ரன் 16 இயர்ஸ். இத கர்நாடக அரசாங்கம் முன்மொழிஞ்சிருக்காங்க. ஆமா, இது ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்கிச்சு. அடுத்து மகாராஷ்டிரா FY27 பட்ஜெட். இதோட மதிப்பு 7,69,467 கோடி ரூபாய். இதுல என்ன ஸ்பெஷல் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க? விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்திருக்காங்க. பொன்னிய ஸ்லோக் அஹில்யாபாய் ஹோல்கர் ஃபார்மர்ஸ் லோன் வேவர் அப்படின்னு ஒரு திட்டம். இது மூலமா 2 லட்சம் வரையிலான பயிர்க்கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல செய்தி. அடுத்து பஞ்சாப் FY27 பட்ஜெட். இதோட மதிப்பு 260,437 கோடி ரூபாய். இதுல பெண்களுக்கான ஒரு சூப்பரான ஸ்கீம் இருக்கு, முக்கிய மந்திரி மாமான் தியான் சத்கார் யோஜனா. ஆமா, இந்த ஸ்கீமோட மொத்த நிதி மட்டும் 9,300 crores rupees. இதுல ஜெனரல் விமெனுக்கு 1,000 rupees மந்த், அப்புறம் தலித் விமெனுக்கு 1,500 rupees மந்த் கொடுக்கறாங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா என்னன்னா, இது மாநிலத்தோட 97% பெண்களை உள்ளடக்கியது. 97% பெண்களை கவர் பண்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ நேஷனல் பாலிசி பக்கம் வந்தோம்னா, ரீசெண்டா மீடியால ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்தாங்களே, அந்த இஸ்ரேல் ஈரான் மோதலை பத்தி. ஆமா, அந்த மோதலை ரொம்ப மிகைப்படுத்தி, அதாவது சென்சேஷனலிசம் பண்ணதுக்காக செய்தி சேனல்களோட TRP ரேட்டிங்க BARC நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுல BARC பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில், அதாவது BARC 2010ல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அவங்க தான் இந்த ஆக்ஷனை எடுத்திருக்காங்க. இதுல எந்த ஒரு சார்பும் இல்லாம ரிப்போர்ட்டிங்ல இருக்க வேண்டிய நியாயமான நெறிமுறைகளை நிலைநாட்டவே இந்த சஸ்பென்ஷன் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகே, கிளியர். இப்போ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் செக்ஷனுக்கு போலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட். புதிய VCOS, அதாவது வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக LT ஜென் தீரஜ் செத் நியமிக்கப்பட்டிருக்கார். ஆமா, இவரு 1 ஏப்ரல் 2026 முதல் பதவி ஏற்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த லெப்டினன்ட் ஜென் PP சிங்குக்கு பதிலா தான் இவர் வராரு. அப்புறம் நம்ம INS தரங்கினி கொழும்பு பயணம் செஞ்சிருக்கு. அதே போல லக்னோல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் கான்க்ளேவ் நடந்திருக்கு. இதுல முக்கிய பேச்சாளராக ருச்சிரா காம்போஜ் கலந்துக்கிட்டாங்க. டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல ஒரு பெரிய நியூஸ் இருக்கு. பெங்களூர்ல BEL மற்றும் சாஸ்மோஸ் HT டெக்னாலஜிஸ் இடையே ஒரு MOU கையெழுத்தாகியிருக்கு. இது எதுக்குன்னா உள்நாட்டு கடற்படை ரேடார் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, வெறும் 6 மாசத்துல இது உருவாக்க போறாங்களா? தட்ஸ் ரியலி ஃபாஸ்ட். ஓகே, இப்போ சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் ஏரோஸ்பேஸ் பார்க்கலாம். US ஏவுகணையில ஒரு அப்டேட் இருக்கு போலயே. ஆமா, அந்த மினிட்மேன் 3 ICBM, அதாவது மேக் 23 வேகம் கொண்ட அந்த ஏவுகணைக்கு பதிலா இப்போ புதிய LGM-35A சென்டினல் ஏவுகணைய மாத்திருக்காங்க. நம்ம ஊர்ல ஸ்பேஸ் செக்டர்ல BEL மற்றும் பெல்லட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் நடுவுல ஒரு MOU வந்திருக்கு. இது வெரி லோ எர்த் ஆர்பிட், சுருக்கமா VLEO, செயற்கைக்கோள் தளங்கள் உருவாக்கத்துக்காக போடப்பட்டிருக்கு. இந்த VLEO-ஓட ரேஞ்ச் என்ன? அதோட ரேஞ்ச் 150 கிலோமீட்டர்ஸ் டு 450 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இது தவிர பெங்களூர்ல IBM சங்கம் சென்டர் அப்படிங்கிற AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்டர் தொடங்கியிருக்காங்க. ஓகே,
அப்புறம் இந்த ரிசர்ச் அண்ட் ஃபண்டிங் பத்தி பார்க்கும்போது நாபார்டோட டிக்ரா ஸ்டாக் பத்தி சொல்லணும். அது மட்டும் இல்லாம DRDOல இருந்து ஒரு பெரிய கிராண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது 99.15 லட்சம் ரூபாய் மானியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் டாக்டர் என் ஜெயக்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆமா, அவர் பண்ற அந்த ஆர்கனோபாஸ்பரஸ் ஆன்டிடோட்ஸ் ஆராய்ச்சிக்காக இந்த ஃபண்ட். அதே போல ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு MSDE மற்றும் பஜாஜ் ஒரு ஃப்ளெக்ஸி MOU சைன் பண்ணிருக்காங்க. இது ஆட்டோ உற்பத்தி பயிற்சிக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. சூப்பர். இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ் அண்ட் குளோபல் ஷிஃப்ட்ஸ். இதுல ஒரு பெரிய குளோபல் ஹெல்த் மைல்ஸ்டோன் நடந்திருக்கு. அமெரிக்க கண்டத்திலேயே லெப்ரசி, அதாவது தொழுநோயை ஒழித்த முதல் நாடாக சிலி உருவெடுத்திருக்கு. வந்து தி IQ எரா. இதுல நம்ம மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா கலந்துகிட்டு தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் TJ1600D3 பிளாட்ஃபார்மை தொடங்கி வச்சிருக்காரு. அது ஒரு முக்கியமான மூவ். ஆமா, பக்கத்து நாடான நேபாளத்துல ஒரு எலெக்ஷன் நடந்துச்சே. ஆமா, நேபாள பிரதமர் தேர்தல்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ். வெறும் 35 வயசான பாலேந்திர ஷா, அதாவது பேலன் ஷா வெற்றி பெற்றிருக்காரு. இவர் RSP கட்சியை சேர்ந்தவர். முன்னாள் பிரதமர் KP சர்மா ஓலிய வீழ்த்தி இவர் இந்த வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. 35 வயசுல பிரதமர் ஆகிறது பெரிய விஷயம்தான். அடுத்து நாம அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஹானர்ஸ் பார்க்கலாம். நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியாக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆமா, ஜஸ்டிஸ் சுஷ்ருத் அரவிந்த் தர்மதிகாரி. இவரை ஆர்டிகல் 2171 படி ஜனாதிபதி நியமனம் செஞ்சிருக்காங்க. கவர்னர் RN ரவி பதவியேற்பு செஞ்சு வச்சாரு. கரெக்ட். அடுத்து இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே முன்னிட்டு வெளியிடப்பட்ட மட்டல் பார்பி ட்ரீம் டீம் 2026ல ஒரு இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை இடம் பிடிச்சிருக்காங்க. ஓ, ஸ்மிருதி மந்தானா தானே அது? எக்ஸாக்ட்லி, அவங்க தான். ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசும்போதே ஸ்போர்ட்ஸ் பேனராமால ஒரு பெரிய ரெக்கார்டு இருக்கு. நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா 500 சர்வதேச விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைச்சிருக்காரு. வாவ், எந்த மேட்ச்ல இது நடந்துச்சு? T20 WC 2026 இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல வாங்கேடே மைதானத்துல இந்த மைல்கல்ல எட்டியிருக்காரு. சூப்பர் ரெக்கார்ட். இது போக சைக்கிளிங் லீக் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்ன மன்சுக் மாண்டவியா அறிமுகப்படுத்திருக்காரு. இதுல 8 அணிகள் இருக்கு. அப்புறம் சத்தீஸ்கர்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் 2026. இது ராய்ப்பூர், ஜக்தல்பூர், சர்குஜா ஆகிய இடங்கள்ல நடக்குது. மொத்தம் 7 விளையாட்டுகள் இதுல இருக்கு. அருமையான முன்னெடுப்பு. சரி, இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் அப்சர்வன்சஸ். ஜான் ஔஷதி டிவர்ஸ் 7 மார்ச் 2026 அன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா இது ஒரு நாள் மட்டும் இல்ல. கரெக்ட். இது வாரம் முழுவதும், அதாவது 1 to 7 மார்ச் வரை கொண்டாடப்படுது. எக்ஸாமுக்கு தயாராகிறவங்க PMBI மற்றும் PMBJP திட்டங்களை இது கூட சேர்த்து படிச்சுக்கணும். ஓகே. அப்புறம் 8 மார்ச் 2026 இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. இதோட தீம் ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ். இதோட ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமா, 1869ல இருந்து 1965 வரையிலான பெண்களின் உரிமை போராட்ட வரலாற்று பின்னணியை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் அசர்ஷன் ரீசனிங் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அசஸ்மெண்ட் செக். சரி, இப்போ ஒரு சின்ன தேர்வு எழுதி பார்ப்போமா? நான் 6 கேள்விகள் கேட்குற, எக்ஸ்பர்ட் அதுக்கு வரிசையா பதில் சொல்லுவாரு. நீங்களும் மனசுல ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரெடியா? கண்டிப்பா, நான் ரெடி. முதல் கேள்வி, டிஜிட்டல் ஃப்ராட் விக்டிம்ஸ்க்கு இழப்பீடு வழங்க புதிய RBI விதியின்படி ஃபண்டிங் ஸ்பிளிட் என்ன? இது ரொம்ப முக்கியம். விடை 65% RBI, 15% கஸ்டமர், 10% பெனிஃபிஷரி பேங்க் மற்றும் 10% கஸ்டமர்ஸ் பேங்க். பர்ஃபெக்ட். இரண்டாவது கேள்வி, எந்த மாநிலம் 16 வயதிற்குட்பட்டவர்களுக்கு சமூக வலைதள தடையை FY27 பட்ஜெட்ல முன்மொழிந்தது? விடை கர்நாடகா. மூணாவது கேள்வி, கிரீன் மெத்தனால்க்கு MNRE நிர்ணயித்த எமிஷன் லிமிட் என்ன? அந்த எக்ஸாம் ட்ராப். விடை 0.44 கிலோ CO2 EQ கிலோகிராம். நாலாவது கேள்வி, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதி யார்? விடை ஜஸ்டிஸ் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. ஐந்தாவது கேள்வி, அமெரிக்க கண்டத்தில் லெப்ரசியை ஒழித்த முதல் நாடு எது? விடை சிலி. சூப்பர். ஃபைனல் கேள்வி, பஞ்சாபின் முக்மந்திரி மவந்தியான் சத்கார் யோஜனாவின் மொத்த நிதி மற்றும் பயனாளிகள் யார்? விடை மொத்த நிதி ரூபாய் 9300 crore. பயனாளிகள் 97% பெண்கள். எக்ஸலண்ட். 6 கேள்விகளுக்கும் ரொம்ப கச்சிதமான பதில்கள். இந்த செஷனோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனை. ஒரு பக்கம் பழமையான கலைகளை மீட்க பாஷினி AIயை பயன்படுத்துறோம். அதே சமயம் VLO விண்வெளி தொழில்நுட்பத்திலையும் நாம முத்திர பதிக்கிறோம்.
இந்தியாவோட அந்த பன்முகத்தன்மை, அதாவது டைவர்சிட்டி இன் ப்ராக்ரஸ், எவ்வளோ ஆச்சரியமானது இல்லையா? இத பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க. ரொம்பவே சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். இந்த மாதிரி இன்டர்லிங்க் பண்ணி படிக்கும்போது தான் எக்ஸாம்ல ஈஸியா கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பா. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் உங்கள் பயணத்துல உதவியாக இருக்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நமது டெலகிராம் சேனல் லிங்கை கிளிக் செய்து இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து